ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதுமாக கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. துயாதி துயவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகின்றன. நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். உம்முடைய பலத்த துருக்கத்தினால் எங்களை பாதுகாத்து, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் பாதுகாத்தது போல எங்களை பாதுகாத்து வருகிறீர் அப்பா. பிதாவே, புத்திர சுபிகாரம் உள்ள என் அன்பு தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் ஏசப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நன்மையானதை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். தோய்ந்து போன புஷ்டியான ஆட்டிற்கும் இனம் கொடுக்கிற என் தேவன் அல்லவோ அப்பா. இந்த ஏழை கூப்பிடுகிறான், திக்கற்றவர்களுக்கு நீர் துணையாக இருக்கிற என் தேவன் அப்பா. ஏசப்பா, நீர் பதில் தருகிறவர் அப்பா. ஒன்றை கேட்டேன், அதையே நாடினேன் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஏசப்பா. ஏழை மக்களுக்காக, ரோட்டு ஓரங்களில் அலைந்து திரிகின்ற மக்களுக்காக ஏசப்பா, ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்காதபடி மழை, வெயில், காற்று, குளிர் என்று கூட பார்க்காமல் ஒதுங்குகிறதுக்கு இடம் இல்லாமல் சாலை ஓரங்களில் மரத்தடியில் குடாரம் போட்டு தங்குகிற பாமர மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஏசப்பா. இயற்கைக்கு அப்பால்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தாருங்க ஏசப்பா. இந்த நேரத்திலையும் கூட தகப்பனே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா ஏசப்பா. எல்லாவற்றையும் நீர் பார்த்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவன் அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே, நீர் படைத்த உலகத்தில் ஏற்ற தாழ்வு, ஏழை பணக்காரன், ஐஸ்வர்யவான்கள் என்று நீர் வேறு பிரித்து வைத்திருக்கிறீர். இந்த ஐஸ்வர்யவான்களின் கண்களில் தயவு கிடைத்து இந்த ஏழை எளிய ஜனங்கள் மீது மனம் இறங்க உதவி செய்யுங்க அப்பா. அந்த பண்டிகை நாட்களிலும் கூட இந்த ஏழை எளியவர்களுக்கு மனம் இறங்குங்க, கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. புத்தாடைகள் அணிந்து சுவையான உணவு கிடைத்து அவர்களும் திருப்தி அடைந்து உம்முடைய பிறப்பை உற்சாகமாக கொண்டாட வழி வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் திறங்க ஏசப்பா. எங்கள் உள் மனதில் இருந்து உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். அவர்களுக்கும் நீர் உண்மையுள்ள தேவன், நீர் ஒருவரே என்று நம்பி உம்முடைய வழியில் நடந்து, யார் மூலமாகவாது நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய தாசர்களை கொண்டு அவர்களுக்கு கிரியை செய்து அற்புதம் செய்யுங்க அப்பா. அடையாளம் காமிங்க ஏசப்பா. உம்மை அறியாத ஏழை ஜனங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. வருகின்ற நாட்களில் ஏழை எளிய ஜனங்கள் உம்மை நோக்கி இருக்க அவர்களை மனக்கண்களை திறந்தருளும் அப்பா ஏசப்பா. வேலைக்காரனின் கண்கள் எஜமானை நோக்குவது போல, உண்மையே நோக்குவது போல உம்மை நம்பி அவர்கள் வாழ நீர் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நல்ல மழையை கொடுத்தீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. கொள்ளை நோயிலிருந்து ஏழை ஜனங்கள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாருங்க ஏசப்பா. இன்னும் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டீர் ஏசப்பா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏழை எளிய ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கம் பாராட்டி அவர்கள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. இந்த ஜேடிகே டிவி நிறுவனத்தை ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டில் அநேகர் இந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாதபடி உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே உலகம் முழுவதும் பரப்புவதற்கு இன்னும் அதிகமாக உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க ஏசப்பா. வர தடைப்பட்டு இருக்கிற அநேகர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க அப்பா. அந்த ஊழியம் பலுகி பெருக நீர் உதவி செய்யும். இங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. இந்த வருடம் முழுவதும் நீர் பாதுகாத்து வந்தீரப்பா. இனி வரப்போகிற வருடங்களிலும் தகப்பனே நன்மையானதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவர், சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவர். இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில்
தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாழ்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார். இங்கே பங்கமுற்ற பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். இங்கே பங்கமுற்ற பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். கொள்ளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கண்டோம். இங்கே ஆட்களுடன் சத்தத்திற்குள் அழுது பிறந்தார். இங்கே ஆட்களுடன் சத்தத்திற்குள் அழுது பிறந்தார். கொள்ளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானி இன்னமுடன் பொய்த்துதிக்க ஏகிடுவோமே நாம். எண்ணமுடன் பொய்த்துதிக்க ஏகிடுவோமே. கொள்ளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்து இருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தர் தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பானவர்களே, கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். JTK TV அனைவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். சர்வ வல்லமை உள்ளவர் தாமே இந்த மழை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் இருந்து மற்றும் நோய் தொற்றில் இருந்தும் நம்மை பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். நன்றி ஏசப்பா. நாம் வணங்குகிற மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இதோ போன்ற ஒரு நாளில் உலகத்திற்கு வந்தார். நம்முடைய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு நமது பாவங்களை சிலுவையில் சுமர்ந்து ஒரு மனிதனாலும் ஜெயிக்க முடியாத மரணம் என்னும் நீங்காத துயரத்தில் இருந்து நம்மை விடுவிக்க வந்தார். இயேசு மிகவும் எளிமையான விதத்திலே பிறந்தார். மரியாளும் யோசேப்பும் தேவன் தங்களுக்கு தந்த குழந்தையை வைத்து பாதுகாத்து சத்திரத்தில் கூட இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டனர். கழுதைகள், ஆடுகள் மற்றும் மாடுகளுடன் இருக்கும் முன்னிலையில் குழந்தையை கிடத்தினார்கள். உலகத்தை தம்முடைய
வார்த்தையினால் உண்டாக்கி ஆளுகிற மகா பிரபுவாகிய இயேசு ஏழ்மையின் கோலமானார். இயேசுவாகிய அவர் இப்படி எளிமையாக பிறந்தபடியால் இருதயத்தில் நொறுங்குண்ட எளிமையான மானிடர் அனைவரும் ரட்சிப்பு கிடைத்தது. இயேசு ஏழையின் கோலமாக பிறந்தபடியால் அந்த காலத்தில் வேத பாரகர், பரிசேயர், சதிசேயர் மத்தியில் நிராகரிக்கப்பட்டார். அவர் பிறந்த பொழுது காபிரியேல் என்றும் தூதன் யோசேப்பு பிறக்கும் மரியாளுக்கும் காட்சி அளிக்கிறார். அத்துடன் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் அவரை வணங்கும்படி 1000 மைல்கள் கடந்து வருகிறார்கள். தேவனுடைய பிறப்பை உறுதிப்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஒரு விண் நட்சத்திரத்திற்கு கட்டளை இடுகிறார். மேலும் மேய்ப்பர்கள் மத்தியில் பரம சேனை காட்சி அளிக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். அதன் மூலம் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்படுகிறார்கள். அவருடைய மாசற்ற இரத்தத்தால் நாமும் காணக்கூடாத மகிமையுள்ள தேவனுக்கு இடையில் சமாதானம் ஏற்பட்டது. பயப்படாதிருங்கள், உங்களுக்கு இரட்சகர் பிறந்து இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் பூமியையும் உண்டாக்கி தேவாதி தேவன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூ உலகில் ஒரு மனிதனாக வெளிப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்மை எல்லாம் சிருஷ்டித்த இறைவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்த இந்த உலகத்தில் வந்து ஆச்சரியமான காரியம் அல்லவா? நம்முடைய காரணம் இயேசு இந்த கிறிஸ்துதான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். அவர் உலக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கவோ ஏதோ ஒரு புதிய தத்துவங்களை சொல்லவோ வரவில்லை. மனு குலத்தின் இரட்சகராகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அந்த செய்தி அரண்மனையில் இருந்து தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டவில்லை. பெரிய பெரிய வீடுகளில் வசித்து வந்த செல்வந்தர்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் வயல்வெளியில் ஆடுகளை காத்து கொண்டிருந்த ஏழை மேய்ப்பர்களுக்குத்தான் முதலாக அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்டிலே பெத்லெகேமில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயந்தார்கள். இதோ சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்காக அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அந்த செய்தி முதலாவதாக மேய்ப்பர்களுக்குத்தான் அறிவிக்கப்பட்டது. மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளில் வசதியாக வாழ்ந்திருக்க, மேய்ப்பர்கள் மட்டும் தங்கள் மந்தையை பராமரித்து கொண்டு வயல்வெளிகளில் தங்கி இருந்தவர்கள். இரவு நேரத்தில் மற்ற ஜனங்கள் எல்லாரும் நித்திரை செய்து கொண்டிருக்க, மேய்ப்பர்கள் மட்டும் மந்தையை பாதுகாத்தபடியாக விழித்து இருந்தார்கள். இந்த மேய்ப்பர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாகிய நற்செய்தியை முதலாவது அறிவிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தூதர்களை முதலாவது மேய்ப்பர்களின் மத்தியில்தான் அனுப்பினார். பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்து இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் அந்த சமுதாயத்தில் மிகவும் தாழ்வாக எண்ணப்பட்டார்கள். அந்த சமுதாயத்தில் மறக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தராகிய பிதாவோ அவர்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தார். கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை. நம்முடைய தூதர்களை அவர்களிடத்தில்தான் அனுப்பினார். இன்றைக்கு
ஒருவேளை நாமும் கூட சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், சமுதாயத்தில் மறக்கப்பட்டு இருக்கலாம். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை மறக்கவில்லை, அவர் நம்மை மறக்க போவதும் இல்லை. பயந்து கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார். பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்து இருக்கிறார். ஏன் இந்த செய்தி முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? இந்த செய்தியை கேட்பது அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். தங்களுடைய இரட்சகர் பிறந்து இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது உடனே சென்று இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் இரட்சகர், உங்களுக்கும் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார். ஜெராம் என்கிற ஒரு மனிதன் பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை ஒருமுறை பார்க்க சென்றிருந்தார். மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் இயேசு கிறிஸ்து கிடத்தப்பட்ட இடத்தை அவர் பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி ஆள்கின்ற கர்த்தராகிய தேவன் இந்த இடத்தில் கிடத்தியிருப்பார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் தன்னையும் அறியாமல், ஆண்டவரே, உமக்கு ஒரு தங்கத் தொட்டில் செய்து தரட்டுமா, நீர் கிடத்தப்பட ஒரு பஞ்சு மெத்தை செய்து தரட்டுமா என்று சொல்லி அந்த இடத்தில் கதறி அழுது ஜெபித்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, எனக்கு தங்கத் தொட்டிலும் வேண்டாம், பஞ்சு மெத்தையும் வேண்டாம், உன் இருதயத்தில் நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா என்று கேட்டார். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தன் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்தார். அவரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். தன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை கண்டார். அவருடைய வாழ்க்கையில் தலைகீழாக மாறியது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு துதித்தார்கள். தங்கள் இரட்சகரை தரிசித்த சந்தோஷத்தோடு தேவனை துதித்தார்கள். அவரை தரிசித்தவர்களால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது அதற்கு முழு இருதயத்தோடும் அவரை நாம் துதிக்க வேண்டும். மேய்ப்பர்கள் பிள்ளைகளையும் கண்டு அந்த பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்ட சந்தோஷத்தை தங்களுக்குள் அடக்கி வைத்து கொள்ளவில்லை. அந்த சங்கதியை எல்லோருக்கும் சொன்னார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷம். அதாவது இயேசு கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த பண்டிகையை சுயநலமாக கொண்டாடாதிருங்கள். உங்கள் சந்தோஷத்தை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பண்டிகை நாட்களில் ஒரு தகப்பனார் தினந்தோறும் சில கைப்பிரதிகளை ஜெபத்தோடும் கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்து வந்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் வியாதிப்பட்டபடியினால் வெளியே போய் ஊழியம் செய்ய முடியவில்லை. வீட்டிற்குள்ளே படுத்திருந்தார். மாலையில் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பி அவருடைய சிறிய மகன் படுக்கை அறையில் அவரை போய் துக்கத்தோடு இருந்த தன் தகப்பனாரை விசாரித்தான். அப்பொழுது அவர்
தான் வியாதிப்பட்டதை பற்றி கூட கவலைப்படாமல் கைப்பிரதியை கொடுக்க முடியவில்லை என்றுதான் வருத்தப்பட்டார். உடனே அவன், அப்பா, இன்றைக்கு உங்களுக்கு பதிலாக நான் போய் கைப்பிரதிகளை கொடுத்துவிட்டு வரட்டுமா என்று கேட்டபொழுது அவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது. சில கைப்பிரதிகளை தன் மகனிடத்தில் கொடுத்து அனுப்பினார். இன்னும் அவனும் வீடு வீடாக போய் கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் யாருமே இல்லை. கதவை தட்டி பார்த்தான். யாரும் கதவை திறக்கவில்லை. ஆகவே ஜன்னல் வழியாக அந்த வீட்டிற்குள் ஒரு பிரதியை போட்டு விட்டு போய்விட்டான். அந்த சமயத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த வீட்டிற்குள் இருந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளால் நிம்மதியற்று தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தான். தூக்கு கயிற்றில் தலையை நுழைக்கிற சமயத்தில் அந்த சிறுவன் ஜன்னல் வழியாக போய் கைப்பிரதியை அவருடைய கண்கள் காணும்படியான இடத்தில் அவருக்கு அருகில் போய் அந்த பத்திரிகை விழுந்தது. உடனே அவர் அந்த கைப்பிரதியை எடுத்து வாசித்த போது அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் தன்னோடு கூட பேசுவதை உணர்ந்தான். அவருடைய தற்கொலை செய்யும் எண்ணம் மாறியது. அந்த கைப்பிரதிகள் சொல்லப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். அவருடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை உணர்ந்தான். அடுத்த நாள் அந்த கைப்பிரதியில் இருந்த முகவரியை பார்த்த அந்த சிறுவனுடைய தகப்பனாரை வந்து சந்தித்தான். அந்நடந்த காரியத்தை அவரிடத்தில் சொன்னபோது தன் மகன் செய்த ஊழியத்தால் ஒரு மனிதன் தற்கொலை எண்ணத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அறிந்து அந்த தகப்பன் மிகவும் சந்தோஷப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். பண்டிகை நாட்களில் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களை நம் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களிடத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் ஆளக்கடவது. உலகத்தில் நடைபெறும் பேரழிவுகள், மழை வெள்ளம், நிலச்சரிவுகள் மிக பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து விட்டதே. வறுமையில் வாடி இருக்கிறீர்களா? உங்களை ஒருபோதும் வெறுத்து தள்ளாதவர், உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆவலோடு காத்திருக்கும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் கொடுக்கும் தேவ சமாதானம், அவர் கொடுக்கும் பரிசுத்த ஜீவியம், அவர் கொடுக்கும் ஆத்தும ரட்சிப்பு, அவர் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்வோம். தேவ சமாதானம் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மட்டும் கூறாமல், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகத்தில் சமாதானம் உண்டு, ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. உலகத்தில் உள்ள சமாதானம் நமது உள்ளான மனுஷனை சமாதானம் அடைய செய்ய முடியாதவை. மனுஷன் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கும் போது நமது ஆத்துமா சமாதானத்தை இழந்து போகிறது. குடும்பங்களில் ஓயாத சண்டைகள், கசப்பு, வெறுப்பான வார்த்தைகளால் அநேக குடும்பங்கள் சமாதானம் இழந்து போகிறது. அன்பினால் நடத்தப்பட்ட வேண்டிய குடும்ப உறவுகள் அதிகாரத்தினாலும் தர்க்கங்களினாலும் சுய இஷ்டமான முடிவுகளினாலும் பல குடும்பங்கள் இருக்கின்றன. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, ஆரோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசு ஆத்துமாக்களை
துன்புறுத்தி மகிழும் சத்துரு அல்ல, அவரே நமக்கு சகாயர். அவரே காலின் கீழ் நசுக்கி போடுவார். குடும்பங்களில் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகின்றன. பாவ விதைகளை தூவுகிறார். இரகசிய பாவம் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நமது மனதில் தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நாம் பிறருக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று யோசிப்பதற்கு பதிலாக பிறரை எப்படி அவமானப்படுத்தலாம், எப்படி அவர்களை கெடுக்கலாம் என்ற சிந்தனை நம்மை சிறைபிடித்து விடும். பிறரை அவமானப்படுத்த நமது நாவை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நான் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் தீமை செய்ய மாட்டேன், நான் என் பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டேன், என் உடன் பிறந்தவர்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் என்று எந்த குடும்பமும் உறுதியான தீர்மானம் எடுக்கிறதோ அந்த குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதித்த குடும்பமாக மாற்றுவார். கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பியவர்களால் மாத்திரமே பிறருக்கு தீமை செய்வதை விரும்ப மாட்டார்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதையே விரும்புவார்கள். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவும் போது மன மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களில் காணப்படும் சண்டைகள், பிரிவினைகள், பகை, விரோதங்கள் கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்பட காரணமாகி விடுகிறது. கர்த்தாவே, என்னையும் உம்மை போல மாற்றும் என்று கல்வாரி அன்பினால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று நாமும் கர்த்தரை துதிப்போம். சமாதானமும் பிரியமும் அவர் கிறிஸ்மஸ் பரிசாக நமக்கு அருளச் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து பிறப்பு அனைவருக்கும் சிறப்பான நாள். கிறிஸ்துவின் இறப்பு அனைவருக்கும் மீட்பின் நாள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் நமக்கு ஜெபத்தின் நாள். அவரது வருகையின் நாள் நமக்கு ஆத்துமா களிகூறும் நாள். கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை. அவர் இல்லாத நாளே இல்லை. அவர் இல்லாமல் நாமும் இல்லை. உள்ளத்தின் மகிழ்ச்சியும் அவரே, உலகத்தின் வெளிச்சமும் அவரே. ஏழை எளிய மக்களுக்கும் முழு நேர ஊழியர்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வோம். அதுவே அவருக்கும் நாம் செலுத்தும் உகர்ந்த காணிக்கை. அவர் பிறந்ததால் நாம் அறிந்திருந்தோம். தேவாதி தேவனை அவர் பிறந்ததால் தூதர்கள் பாடல்களை பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.